ஹாய் காய்ஸ், நாம இன்னைக்கு 2026ல் கன்னடாவில் ரிலீஸ் ஆன 45 மூவியை பற்றி பார்க்கலாம். இது கன்னடாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு மூவி. இது ஃபிலோசஃபி ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டுமே கலந்த ஒரு மூவி. இந்த கதையோட ஹீரோ வினய். இந்த கேரக்டரில் ராஜ் பி ஷெட்டி நடிச்சிருக்காரு. இவர் ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு நாள் அவர் பைக்ல ஹெல்மெட் இல்லாம போன் பேசிக்கிட்டே வேகமாக போகும்போது ரோட்ல ஒரு கருப்பு நாய் மேல மோதிடுறாரு. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த நாய் இறந்தே போயிடுது. அந்த நாயோட ஓனர் ராயப்பா. இந்த கேரக்டர்ல நம்ம உபேந்திர ராவ் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு பயங்கரமான லோக்கல் டான். ராயப்பா அந்த நாயை தன்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான். அந்த டோக்கோட இறப்ப பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச ராயப்பா வினைய கொல்லணும்னு முடிவு பண்றான். ஆனா அவனை உடனே கொல்லாம அவனுக்கு 45 days டைம் தரான். இந்த 45 நாள்ல நீ செஞ்ச தப்ப நினைச்சு வருந்தனும், உன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அனுபவிச்சு முடி, அப்புறம் நானே வந்து ஒன்னு கொல்லுவேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு போறான். இதுல இருந்து வினய் பயந்து போய் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கருட புராணம் மேல போக்கஸ் போகுது. அதுல மனுஷன் இருந்து 45 நாளுக்குள்ள அவனோட ஆத்மா எப்படி பயணம் பண்ணி ஃபைனல் டெஸ்டினேஷன் அடையும்னு சொல்லியிருக்கும். வினயோட ரியல் லைஃபும் அந்த 45 டேஸும் ஒன்னுக்கு ஒன்று கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அவனோட ஜாப், கேர்ள் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே அவனை விட்டு போக ஆரம்பிக்குது. வினய் யமராஜா கிட்ட மாட்டின மாதிரி ஃபீல் பண்றான். இப்படி இருக்க இந்த கஷ்ட காலத்துல வினய்க்கு ஹெல்ப் பண்ண சிவானா அப்படின்னு சொல்றவர் வராரு. இந்த கேரக்டர்ல சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு நல்லவர். உன்னை ராயப்பா கிட்ட இருந்து நான் காப்பாத்துறேன்னு சொல்லி வினய்க்கு துணையா நிற்காரு. சிவானா ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட் மாதிரி வினயோட பயத்தை போகி கர்மாவோட உண்மையை புரிய வைக்கிறாரு. அப்புறம் கதையோட கிளைமேக்ஸ்ல ராயப்பா அண்ட் சிவானா 2 பேருக்கும் பெரிய ஃபைட் நடக்கும். இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்பவே மாசா இருக்கும். ராயப்பா ஏன் இவ்வளவு கோபமா இருக்கான்னு தெரியும் போது அது வெறும் நாய்க்காக மட்டும் இல்ல, மனிதர்களோட கர்மா அண்ட் பயத்தை அவன் டெஸ்ட் பண்றான்னு புரியும். கடைசியில சிவானா 12 வித்தியாசமான அவதாரங்களோட வந்து வினய காப்பாத்துவாரு. வினய் தன்னோட பயத்தை ஜெயிச்சு தப்புகளை நினைச்சு வருந்தி எப்படி மறுபடியும் உயிர் பெற்றான்னு சொல்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் ஒரு மிக்ஸ்ட் பேக்னு தான் சொல்லி ஆகணும். நல்ல விஷயங்களும் இருக்கு, சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கு. பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒரே ஸ்கிரீன்ல மாஸ் கேஸ்டிங்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. சிவராஜ்குமார், உபேந்திர ராவ், ராஜ் பி ஷெட்டி அப்படின்னு 3 பேரையும் ஸ்கிரீன்ல ஒன்னா பாக்குறது பெரிய மாஸ். அதுவும் சிவானாவோட என்ட்ரி சீக்வன்ஸ் காட் லெவல்ல கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி கூட ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. கருட புராணம் பத்தி பேசின ஒரு மெட்டாபிசிக்ஸ் ஆக்ஷன் மூவி தான் இது. நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லாம ஸ்டோரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ராஜ் பி ஷெட்டி ரெஸ்டாரண்டா நேச்சுரலா நடிச்சிருப்பாரு. உபேந்திர ராவ் அவரோட கிளாசிக்கல் ஸ்டைல்ல ராட்சசனா மிரட்டி இருப்பாரு. அண்ட் சிவராஜ்குமாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. லாஸ்ட் 20 minutes கிளைமேக்ஸ் ஸ்பெஷல் அனிமேஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருந்துச்சு. அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா கதை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மெதுவா நகர மாதிரி ஃபீல் கொடுத்தது. அண்ட் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியை கூட கொஞ்சம் பார்த்தாகணும். சில சீன்ஸ்ல விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் கார்ட்டூனிஷாவும் இருந்துச்சு. கதையில பிலாசபி, ஆக்ஷன், மித்தாலஜி அப்படின்னு நிறைய விஷயங்கள் கலந்திருந்ததுனால நார்மலா ஆடியன்ஸுக்கு புரியறதுல சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். அண்ட் இதுல வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே லென்த்தா இருக்கு. அதை கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருக்கலான்னு நான் சொல்லுவேன். ஃபைனல் வெர்டிக்ட், இந்த படம் லாஜிக் பார்க்காம மாஸ் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸுக்காக கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த மூவி ஃபேன்ஸுக்கு பிளாக் பஸ்டர், ஆனா கிரிட்டிக்ஸுக்கு கொஞ்சம் அன்ஈவன் மூவி. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 7.8 கொடுப்பேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.